தொடர்ந்து நம்ம ஜல்லிக்கட்டு சம்பந்தமா பல அரசியல் தலைவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு வந்திருக்கோம். ஸ்ரீரங்கம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரான திரு பழனியாண்டி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்டயுமே ஜல்லிக்கட்டு காளைகள் ஒர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாவே அவரோட பெயர் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது எல்லா வார்டிலையுமே. இந்த ஆண்டுமே பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்க. அவரோட கட்டுத்தரைக்கு போக போறோம். அவர்கிட்டயுமே ஜல்லிக்கட்டு சம்பந்தமா பல விஷயங்கள் பேச போறோம். ஜல்லிக்கட்டு சம்பந்தமா உங்களோட யார் அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க, இந்த மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டுலாம் அப்படின்றது உங்ககிட்ட யாரு? அது மாதிரி தமிழக முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழக பண்பாடும் கலாச்சாரம் எந்த காலத்தையும் அழியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நாட்டு மாடு அழிந்து விடக்கூடாது என்பது காரணத்துக்காக தான் 100 மாடு வச்சிருக்கிறேன். என்னது 100 மாடு? என் பேரங்காலத்துக்கு மாடு இருக்கணும். மாடுக்கு விலையே இல்லை. எனக்கு மாடு பிடிச்சுன்னா 1 கோடி இருந்தாலும் வாங்குவேன். என்னது 1 கோடி? இப்ப இந்த பையனை இந்த பேண்ட் செட்டே இப்ப மாடு வாங்க தான் போறேன். எனக்கு மனசு சரியில்லைன்னா வந்து செத்த சேரப்படும் மாட்டை பார்த்தனாவே எனக்கு அனைத்து சோகங்களும் கஷ்டங்களும் தீர்ந்துடும். இந்த மாடு தான் எனக்கு உயிர். வணக்கம்ண்ணே. வணக்கம். பொங்கல் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படின்னா திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியான இந்த தொகுதியில உங்களோட பெயர் எல்லா வாடியிலையுமே, இங்க மட்டும் இல்ல தமிழகம் முழுவதுமே வாடி வாசல்ல உங்களோட பெயர் பயங்கரமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் சிறப்பா நடக்கணும். ஜல்லிக்கட்டை பத்தி பல விஷயங்கள் பேசுவோம். இந்த பொங்கலுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கலுக்கு காலையில எப்படி தயார்படுத்தி இருக்கீங்க? மாடு நம்மள்ட்ட வந்து 11 ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. இது தலைமுறை எங்க தாத்தா காலத்துல இருந்து 3-4 தலைமுறை எங்கள்கிட்ட மாடு வந்து எப்பவுமே நாட்டு மாடுங்கிறது 100 மாடு இருக்கும். இப்போவும் 100 மாடு வச்சிருக்கேன். இப்போவும் 100 மாடு நாட்டு மாடு வச்சிருக்கிறேன். ஜல்லிக்கட்டு மாடுன்னு 11 மாடு, மீதி எல்லாமே பசு மாடு. எல்லாம் ஜல்லிக்கட்டு காளை மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்ப வந்தது? நான் பிறந்த காலத்திலேயே ரத்தத்துல ஊறிடுச்சு. ரத்தத்திலே ஊறினதுதான் ஜல்லிக்கட்டு. நம்ம வந்து இங்க ஒரு ஜல்லிக்கட்டுல வாரம் வேடிக்கை வைப்போம். சோமர் செம்மேலையில வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெரிய வேடிக்கை நடக்கும். குறைஞ்ச ஒரு 500 மாடு நடக்கும். குறைஞ்ச ஒரு 20,000 பேர் வந்து கும்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரம் மார்கழி மாசத்துல நடக்கும். அது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நான் கழகத்துல ஒன்றிய கழக செயலாளருக்கு அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டை நிறுத்திட்டேன். ஏன்னா அது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்துங்கிறதுக்காண்டி அந்த ஜல்லிக்கட்டை நான் நிறுத்திட்டேங்க. அதுக்கப்புறம் அங்க அரவுத்தூர் வந்து என் பங்காளிங்க மாமெல்லாம் இருக்க ஊர் அரவுத்தூர். அங்கதான் எங்க சொந்த ஊருக்கிட்ட. அங்க போன வருஷம் வேடிக்கை வச்சோம். 1040 மாடு ஜல்லிக்கட்டை வைத்தேன். அது பாரம்பரியமா ரத்தத்துல ஒண்ணது. எனக்கு வந்து பொங்கல் இந்த 5 நாள்னு பாத்தீங்கன்னா நான் புத்துணர்ச்சியோட பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறனால எனக்கு இந்த பொங்கல் மட்டும்தான். பொங்கல் ஃபெஸ்டிவல் இஸ் த பெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஏன்னா வாடிவாசல்ல எம்எல்ஏவோட ஒரு காளை வருது அப்படின்னாலே சும்மா சவுண்ட் பறக்குது. அதே மாதிரி காளைகளுமே நின்று விளையாண்டுகிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களோட காளைகள் எல்லாமே சுத்த மாடா தான் இருக்கு. அதாவது நின்று விளையாண்டுட்டு தான் போகுது. எம்எல்ஏ மாடுனா வீரர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. சுத்த மாடு தான் வரப்போகுதுரா அப்படின்ற மாதிரி. அது எதனால தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா? சுத்த மாடு தான். ஏன்னா காலத்துல இறங்கணும்னா நின்று எதையும் சந்திக்க தயாரிங்கிற அளவுக்கு தான் மாடு இருக்கணும். மாடு பார்த்து வீரர்களை பார்த்து மாடு ஓடக்கூடாது. நம்ம கோலை இல்லை. சிந்து சமவெளி நாகத்துல பாத்தீங்கன்னாக்கா அதுல கூட மாடை தான் வந்து காமிச்சிருப்பாங்க, அடையாளப்படுத்திருப்பாங்க. அப்போ வந்து சிந்து சமவெளி வந்து அதெல்லாம் வந்து கலந்தோண்டி மணந்தோண்டா காலத்துல இருந்து உருவானது. நீங்க பாத்தீங்கன்னா அப்போ கூட மாடை தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் அரசு வந்ததுக்கு அப்புறம் கோபுரம் வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சிங்கத்தை கொண்டு வந்து அரசு இதுல முத்திர வச்சாங்க. ஆனால் தமிழோட பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாம் மாடோட இணைந்ததுதான் அந்த தமிழரோட பண்பாடு. கழக தலைவர் கலைஞர் அவர்கள் தை 1ஆம் தேதி தான் புத்தாண்டை கொண்டாட சொல்லியிருக்காரு. அதனால அது நாங்க தை 1ஆம் தேதி புத்தாண்டை கொண்டாடுவோம். இன்னைக்கு போகி, நாளைக்கு தமிழ் புத்தாண்டு. நாளையில இருந்து 4 நாளைக்கும் புது ட்ரெஸ் தான் போடுவேன். 4 நாளைக்கு விரதம். 4 நாளைக்கு மாடு கொண்டு போய் ஜல்லி வாடிக்கட்டு அடைச்சதுக்கு அப்புறம் தான் மறுநாள் தான் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். அது மாதிரி மாடுன்னா எங்களுக்கு உயிர். ஜல்லிக்கட்டுல நீங்க கலந்துருக்கீங்களா? ஆர்வம் இருந்திருக்கா? நம்ம ஒரு மாடுபிடி வீரரா இறங்கணும் அப்படின்னு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி மாடு ஏறி இருக்கேன். மாடு பிடிச்சிருக்கேன். அதவத்தூர்ல ஏறி இருக்கேன். அதவத்தூர்ல ஏறி ஒரு காங்கை மாடு பிடிச்சிருக்கேன். ஏறிட்டேன். அப்புறம் வீட்டுல வந்து என் மனைவி, எங்க அப்பாலாம், எங்க அம்மா எல்லாம் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து மாட்டு வெடிக்கலுக்கே போகக்கூடாதுங்கிறது அவங்களோட கண்டிஷன் காட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம வீட்டுல பேண்ட் சட்டை போட்டு கிளம்பி, இல்லாட்டி வேஸ்ட் சட்டை கட்டி கார் எடுத்து கிளம்பி அப்படியே போய் அங்கிட்டு போய் மாத்திக்கிட்டு கையில கடிக்க வாடிக்கு போயிருவேன். அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவல்னாக்கா எனக்கு
பெஸ்ட் ஃபெஸ்டிவலும் இதுதான் எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு தான். ஓகே, இப்போ வந்து தொடர்ந்து பல ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான ஜல்லிக்கட்டு, இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டுனா எனக்கே போகணும் ஆர்வமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஜல்லிக்கட்டு சொல்லி? நான் எனக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் நவலூர் குட்டப்புட்டு பெஸ்ட் ஜல்லிக்கட்டு. நவலூர் குட்டப்புட்டு, அதுக்கப்புறம் அங்கே அதவுத்தூர் ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் இந்த எங்கள் அலந்தூர்ல ஜல்லிக்கட்டு அதை அருமையாக பண்ணுவாங்க. இப்போ கூட இந்த ஆண்டு 20 ஆண்டு காலமாக தடைபட்டு இருந்த செங்குறிஞ்சிக்கு இந்த ஜல்லிக்கட்டு வாங்கியிருக்கிறேன். முதலமைச்சரின் வழிகாட்டுதல்படி அவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை பார்த்து அம்மா கொடுத்துருக்கோம். ஒரு கலெக்டர் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வேடிக்கை நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி என் தொகுதியில் எங்கே ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்குள்ள நிதியையும் என்னால என்ன கேட்கறாங்களோ அதை முடிஞ்ச கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்த ஜல்லிக்கட்டுலயே உங்களால மறக்க முடியாத விஷயம், ஜல்லிக்கட்டுனாவே எனக்கு இந்த விஷயத்த மறக்க முடியாது அப்படின்னா எந்த நினைவு சொல்லுவீங்க? ஜல்லிக்கட்டுனா எனக்கு இப்போ மறக்க முடியாத விஷயம்னாக்கா எங்க சின்னவர் எனக்கு மோதிரம் போட்டாருங்க. அதுல அலங்காநல்லூர்ல நம்ம மாடு இந்த மாடு தான் பாஞ்சது. ஓகே, இந்த மாடு பாஞ்சதுல இருந்து எங்க சின்ன துணை முதலமைச்சர் அலங்காநல்லூர்ல அவர் எப்பவுமே இருப்பாரு. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டை ஊக்குவிக்கிறது யாருனாக்கா எங்க சின்னவர் தான். நீங்க பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர்ல பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஸ்டேடியம் கட்டி இது மாதிரிலாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு எந்த தலைவனாலும் முடியாது. நான் நடத்தலாம், அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் ஜல்லிக்கட்டு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை கொண்டு முறைப்படுத்தி வகைப்படுத்தி இந்த ஜல்லிக்கட்டுங்கிறத ரெகுலரா நடக்கிறதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதெல்லாம் நம்மகிட்ட பாளைய இது அலங்காநல்லூர்ல கட்டி இருக்கிற ஸ்டேடியத்துல அறிஞ்சு மறக்க முடியுமா? அது இன்னமும் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் எங்க சின்னவர் வந்து இதுல முனைப்பா இருக்காரு. விளையாட்டு இது துணை முதலமைச்சர் வந்து இதுல ரொம்ப முனைப்பா இருக்காரு. அதுல வந்து இந்த கலாச்சாரமும் பண்பாடும் களையக்கூடாதுங்கிறதுல வந்து எங்க சின்னவர் நல்லா இருக்காரு. அதனால முதலமைச்சர் அருமையா பண்ணிட்டு இருக்காரு. அமைதியான முறையில நல்ல முறையில கூப்பிட்டு இந்த பொங்கலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் சொன்னாங்க பொங்கலுக்கு இன்னும் நிதி கொடுக்கலன்னு. தமிழக முதலமைச்சர் சராசரி ஒரு குடும்பத்திற்கு மாதந்தோறும் 3000 போறாப்புல வழி பண்ணியிருக்காரு. குடும்ப தலைக்கு ஊக்கத்தொகை 1000, அங்க தமிழ் புதன்கிறதுல ஒரு 1000 பேரும், அப்புறம் பாத்தீங்கன்னாக்க புதுமை பெண் திட்டத்துல 1000 பேரும், 3000 பேரும். இப்படி ஒரு அரசு. அது மாதிரி தமிழக முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழக பண்பாடும் கலாச்சாரம் எந்த காலத்தையும் அழியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேண்ணா, இப்ப நீங்க நாட்டின காளைகள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல வச்சிருக்கிறதுனால உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். பல இடங்கள்ல வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் அழிஞ்சிட்டு வருது, பல இனங்கள் வந்து அழிஞ்சிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ வந்து ஒரு மாடெல்லாம் வச்சு பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். வந்து முன்னாடி சொன்னாங்க உழுதுண்டு வாழ்வார் தொழுதுண்டு எல்லாம் பின்சில் வரணும். ஆனால் உழவு தொழில வந்து இப்போ வந்து எங்கள் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் உழவுக்குன்னு ஒரு தனி ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்து ஒரு அமைச்சர் அமைச்சிருக்காரு. உழவு வந்து உற்பத்தி நம்ம பண்றோம்னா உற்பத்தியில இடைத்தரகர்கள் தான் போறாங்கன்னா விவசாயிக்கு பலன் கிடையாது. அதெல்லாம் மாடு வளர்க்குறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெறாங்க. இப்போ நான்லாம் இந்த நாட்டு மாடு அழிந்து விடக்கூடாது என்பது காரணத்துக்காக தான் 100 மாடு வச்சிருக்கிறேன். என்னது 100 மாடு? என் பேரங்காலத்துக்கு மாடு இருக்கணும். ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிறது வந்து சிரமங்கிறனால நாங்கள் பல தாய் வயிற்றுல பிறந்து ஒரே திராவிடர்கள் ஒன்று சேர்ந்துருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு தலைவர், அதுக்கப்புறம் உங்க சின்னவர், அது மாதிரி எங்களுக்கு தலைவர்கள் அந்த என்ன கண்ணுக்கு எட்டிய தூரம் எங்களுக்கு தலைவர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீர நடைபோடும். 25 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடைபெறும். அதுக்கப்புறம் எங்க இன்மொழிதி வருவார், அதுக்கப்புறம் தொடருவார். 100 ஆண்டு காலம் தொடருவோம். ஓகே, ஜல்லிக்கட்டு சம்பந்தம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரணும், எனக்கு இந்த யோசனை இருக்கு, இது ஒரு விஷயத்த மாடுபிடி வீரர்களுக்கு பண்ணலாம், இது ஒரு விஷயத்த ஜல்லிக்கட்டுல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருக்காங்க? எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டியதுல இப்ப முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. மாடு வாய்ந்து அரணாச்சி இழப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கு நிதி கொடுக்கறதுக்குன்னு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல வந்து மாடு சிறந்த வீரர்களுக்கு அரசுல வேலைன்னு எங்க துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம எதுவுமே கேட்காம கொடுக்குற அரசுகிட்ட போய் நம்ம ஒரு இது கொடுக்கறதுக்கு சின்ன யோசனை ஏதாவது இது இப்படி பண்ணலாம் அதை பண்ணலாம் எதுக்குமே கிடையாது. அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் அதை வந்து கலைஞரோட மகன் பட்டை தீட்டி வைரமாக எங்க முதலமைச்சர் ஜொலித்து கொண்டிருக்கிறார். ஆகல எதுவுமே தேவையில்லை, அவருக்கு யாருமே நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஜல்லிக்கட்டு சம்பந்தமா உங்களோட யார் அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க இந்த மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டுலாம் அப்படின்றது? உங்ககிட்ட யாரு? மதுரை மூர்த்தி பேசுவாரு. மதுரை என்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்குவீங்க ரெண்டு பேரும்? மாடு எப்படி வச்சிருக்க, எத்தனை மாடு வச்சிருக்க, எந்தெந்த மாடு வாங்கியிருக்க அப்படிம்பாங்க. அந்த மாடு நான் மதுரையில வாங்கினேன், இந்த புளிசார மாடு. கேட்டாரு இந்த மாடுலாம் என்னென்ன 13 லட்சத்துக்கு வாங்கினீங்களாரு. மாடுக்கு விலையே இல்லை,
எனக்கு மாடு பிடிச்சுன்னா 1 கோடி இருந்தாலும் வாங்குவேன். என்னது 1 கோடி? இப்ப இந்த பையன் இந்த பேண்ட் செட்டே இப்ப மாடு வாங்க தான் போறேன். ஒரு மாடு பாத்துருக்கிறேன் புதுக்கோட்டைக்கு அருகாமையில, ஒரு அந்த மாடை வாங்க தான் பாக்கலான்ட்டு தான் போறேன். எனக்கு வந்து இந்த 4 நாளைக்கும் நான் எதை பத்தியும் கேர் பண்ண மாட்டேன். இப்ப நேத்து சட்டமன்றம் முடிஞ்சு வந்தேன். என் தொகுதியில் எல்லாத்துக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் கரும்பு திறந்துட்டு 2-3 ரேஷன் கடை திறந்துட்டு சாலை திறந்துட்டு எல்லா தொகுப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னையிலிருந்து அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் லீவு போட்டுட்டு ஜல்லிக்கட்டு கிளம்பிடுவேன். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், ராச்சண்டா திருமலை, நாவலூர் குட்டப்பட்டு பிளான் பண்ணிட்டீங்க. நான் நாவலூர் இந்த 5 மாட்டு வேடிக்கை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். வாழ்த்துக்கள்னா உங்களோட காலையில பாத்துறலாம். வாங்க பார்ப்போம். இது புலிசாரன்னு பேரு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். 13 லட்சம். என் பையன் ஆசைப்பட்டாரு. அவரை வேடிக்கைக்காக என் பையன் வரமாட்டாரு. அவரை வந்து பிசினஸ் மட்டும்தான், புடுமட்டல் தான் பாத்துக்கிறாரு. செல்ல வீடியோ பார்த்துட்டு அப்ப அந்த மாடை வாங்கி வந்தாரு. என் பையன் பெரிய பையனுக்கு வேண்டி இந்த மாடை வாங்கினேன். என் பெரிய பையனுக்கு வேண்டி வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாடு. இதுவரையில எத்தனை வாடியில் அவுத்துருக்கீங்க? இது இன்ன வரைக்கும் ஒரு 20 வாடி ஊத்துருப்போம். இந்த வருஷம் இது ஒரு பெஸ்டா இருக்குமா? என் மாடு எல்லாமே பெஸ்ட். வாங்க, நீங்க வேடிக்கை வரும்போதெல்லாம் வாங்க. இது அது 2 அலங்காநல்லூர் போகுது. இது வந்து என்ன செந்தில் பாலாஜி பேர்ல கருவூர் இதுல ராஜேந்திர திரும்ப வைக்கிறேன். மீதி எம்எல்ஏ ஒரு 4-5 மாடு வைப்போம். அதனால எல்லா வேடிக்கையும் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னா? இத்தனை காலையில வச்சிருக்கீங்க, ஏகப்பட்ட இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது, இந்த மாடு அங்க போகணும், இந்த மாடு அங்க போகணும், எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதெல்லாம் வந்து பசங்க பார்த்துவாங்க. மாட விஷயத்தை பத்தி அந்த பையன் கல்யாணம் சின்ன பிள்ளை இருந்து என்கிட்ட இருக்காரு. இவன் சின்ன பிள்ளை இருந்திருக்கான், அவனும் சின்ன பிள்ளை இருந்து நம்மகிட்ட தான் இருக்கானுங்க. இவனுங்களுக்கு எல்லா பேத்து நம்பரும் தெரியும். அவனுக்கு 3 பேத்துக்கும் தகவல் வந்துடும். இன்னைக்கு வேடிக்கைன்னா எப்படியாச்சும் மாடு மாடை அடைச்சி அவனு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. உடனே இந்த இடத்துக்கு இந்த மாடு போகணும், இந்த மாடு போகணும், அவங்களே முடிவெடுத்து சொல்லிடுவாங்க. டிசைடிங்லாம் அவங்க தாட்டி நம்ம மாடு வளர்க்குறது. எனக்கு மனசு சரியில்லைன்னா வந்து செத்த சேரப்படும் மாட்டை பார்த்தனாவே எனக்கு அனைத்து சோகங்களும் கஷ்டங்களும் தீர்ந்தும். இந்த மாடுதான் எனக்கு உயிர். அங்க என்னதான் அரசியல்ல இருந்தாலும் நேரா இங்க வந்து பார்த்து மனசு. அரசியல்ல வந்து எங்க தலைவரை பாக்குறது உற்சாகம் எங்களுக்கு. சின்ன துணை முதலமைச்சராக பெரிய உற்சாகம். அதே மாதிரி அவங்கள பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்தா எனக்கு எவ்வளவு பெரிய சோகமும் கலைஞ்சு போயிடுது. அதனால எனக்கு ரொம்ப உற்சாகமா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அவரை பிடிக்கவே முடியாது. அவர் வந்து எட்டின்னு பார்க்க வேண்டியது. இந்த காலை எப்போ வாங்கினீங்கன்னா எத்தனை வாடி தூரில் அவுத்துருக்கீங்க? இது மாடு வாங்கி 12 வருஷம் கண்ணுக்குட்டியில வாங்கினேன். கண்ணிலே வாங்கிட்டீங்க? கண்ணுல இருந்து வாங்கி வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து எங்க அப்பா நாகமா வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எங்க அப்பா வந்து ஜல்லிக்கட்டு மாட்டு பிரியர். அவரு மாடுனா உயிர். எங்க அப்பா காலத்துல 100 மாடு வரைக்கும் வீட்டுல இருக்கும். மாட்டுக்குன்னு தனி காம்பவுண்டு போட்டு வைக்க போட்டிருக்கோம். எல்லா மாடும் அவங்கத்தே தான் இருக்கும். எல்லாமே நாட்டு மாடு தான். இந்த ஜெர்சி மாடுன்னு வாங்கிட்டு வருவேன். அந்த பாலே குடிக்க கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாரு எங்க அப்பா. அதனால நாங்களாம் நாட்டு மாடு பிரியர்கள். இந்த மாடு எத்தனை கால வாடியில் அவுத்துருப்பீங்கன்னா? இது 100க்கு மேற்பட்ட வாடியில் அவுத்துருக்கேன். என்ன மாதிரி பரிசுலாம் வாங்கியிருக்காங்க? இது டீ வாங்கியிருக்கு, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பரிசு. நான் பரிசை விரும்புறது இல்லை. மாடு அவுத்தா மாட்டை பிடிச்சி வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். அவங்களா திருப்பி விட்டு கொடுத்தாதானே வழியை. நம்ம வந்து இது வந்து நம்ம மன சந்தோஷத்துக்கு வேண்டியும் ஆத்மா திருப்திக்காக வேண்டியும் வளர்க்குறோம். அதுல பரிசுங்கிறது வந்து மாட்டுக்கு பேர் அறிவிக்கிறாங்களா சந்தோஷம். அது வந்து பரிசு பொருட்கள் வந்து அவங்களே எடுத்துவாங்க. அவங்களாம் வந்து அவரு சரி, ஓகே. அவங்கள பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவங்க தான் காலையோட போயிட்டு காலையோட வரணும். அவங்களோட பாதுகாப்புலாம் எப்படி பாப்பீங்க நீங்க? எப்படி போன் பண்ணிட்டே இருப்பீங்களா? மாடு அவுத்தாச்சா, என்ன பண்றீங்க, அந்த மாதிரிலாம் அவங்கள கேளுங்க. மாடு போயிருச்சுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 25 போனாச்சும் பண்ணிடுவேன். என்னது நம்மள வந்துங்க எல்லாமே உயிர் தான். அதனால வந்து அந்த பசங்களை கூப்பிட்டு நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்க. நான் ஒரு வாட்டி வேடிக்கை கிளம்பிட்டாங்கன்னா என்ன பணம் வேணும், எவ்வளவு வேணும், என் பையன் பணம் கொடுத்தாரா இல்லை அப்படின்னா நான் கொண்டு போய் பணம் கொடுத்துருவேன். அதான் செலவுக்கெல்லாம் தாராளமாக செலவு பண்ண சொல்லுவேன். ஆனா ஜாக்கிரதை மாடு பிடிக்கணும். ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு மாடு பிடிக்கணும். ஏன்னா அந்த மாடு நவட கூட்டப்பட்டுல பார்த்தீங்கன்னாக்கா மூர்த்தின்னு எங்க பையன் ஒருத்தங்க. அது அன்னைக்கு அவன் செத்துருப்பான். நல்ல வேலை அது அந்த மாடு பாஞ்சிருக்கும். அது எல்லாமே நல்ல பாயிர காளைங்க. நான் வளர்க்குற காளைகள் அனைத்துமே நல்ல பாயிர காளைகள். அதனால வந்து சேஃப்டியா தான் இருக்கும். அது நாட்டுக்குட்டன்னு. நல்லா ரெடி ஆயிட்டாங்க. பொங்கல் வந்த உடனே
பொங்கல் வந்தோம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க போலயே. அதெல்லாம் தயார். நீங்க வந்துங்க மாட்டுக்கு தீனின்னு அதெல்லாம் அவங்களாம் நம்மள லோடு கணக்கில் தான் எடுத்துவாங்க. மாடெல்லாம் வந்து ஒரு மாடு கூட என்கிட்ட இழப்பா இருக்காது. என்னது இழப்பாலாம் இருக்காது. என் கூட இருக்க மனிதர்களும் சரி மாடும் சரி நாங்களாம் வயிறார சாப்பிட ஆளுங்க. அதே மாதிரி மாடையும் வயிறார வச்சுப்போம். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவர் தான் குண்டு ராமசாமி, அவர் ஒரு எடுத்துக்காட்டு. வாங்க, இது காங்கயம். இதுவும் ஒரு சின்ன பிள்ளைல இருந்து வாங்கிட்டேன். சின்ன கண்ணுல இருந்து வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா கண்ணுல இருந்து வாங்கி வளர்க்கறதுக்கும் நம்ம இடையில வாங்குறது காளைகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா கண்ணுல இருந்து வளர்க்கறது எப்போ வேணாலும் நம்ம பிடிக்கலாம், பண்ணலாம், பாசமா பழகலாம், தெரியும். இப்ப இடையில வாங்குறது மாடு வந்து அது என்னைக்கு இருந்தாலும் நம்ப முடியாது. அது வந்து குணத்தை வந்து எப்பயும் மாடு திருத்திக்காது. பாயணுங்கிற மாதிரி பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நல்லா அவங்களாம் தீனி வைப்பாங்க. எங்க அவர்கள் மாட்டு நல்லா தீனி வைப்பாங்க. தீனி வச்சாலும் அந்த குணம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க கொஞ்சம் நெருங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இவர் எத்தனை வாடிக்கு போயிருக்காருன்னு இது வரைக்கும்? இது ஒரு 4-5 வாடி தான் வச்சிருக்கிறேன். இதுதான் எனக்கு சிம்ம கண்ணு இன்னும் பெரிய இப்பதான் என்ன பல்லு சேருது. இன்னும் மட்டும் தான் எல்லா வாடிக்கும் போகும். இது அது கண்ணுக்குட்டில இருந்து வாங்கி வளர்க்குறேன். இது தேனி மர, இது கண்ணுக்குட்டில இருந்து வாங்கி வளர்க்குறோம். இப்ப வாடி சூரியூர் போகுது. இப்ப அவங்க போறீங்க, அவங்க போகுது. நாளைக்கு தானே போகுதுப்பா, நாளைக்கு சூரியூர்ல போய் அவுக்குது. இது தேனி மர. இதுவும் கண்ணுல இருந்து வளர்க்குறேன். இன்னும் காலை பார்க்கணும்னாக்கா எனது புளுமட்டல்ல வந்து 2 காங்கயம் இருக்கு. திண்டுக்கல் புளுமட்டல்ல ஒரு காங்கயம் இருக்கு. நம்மள்ட்ட ஒரு 11 ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. மொத்தமா 11 வாங்க போயிட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல புதுக்கோட்டை ஒரு புது மாடு, வருஷம் புது மாடு வாங்குவேன். அதுல இன்னைக்கு ஒரு மாடு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு புதுக்கோட்டையில போய் மாடு வாங்க தான் போறேன். நான் அரசியல் சம்பந்தப்பட்டு பலரை வந்து நான் ஜல்லிக்கட்டுல சந்திச்சிருக்கேன். அதுல எனக்கு வந்து ஸ்பெஷலான ஒருத்தரா நீங்க மாறி இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து காளைகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2024 ஜல்லிக்கட்டுல எப்படி உங்களோட பெயர் வந்து எல்லா வாடிவாசலையும் ஒழிச்சதோ அதே மாதிரி 2025 வாடிவாசல்லையுமே உங்களோட பெயர் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி நாட்டின காளைகளுமே அதிகமா இன்னும் நிறைய பேர் வளர்க்கணும். உங்களோட பயணமும் வெற்றிகரமா அமையணும். நீங்க நாட்டு மாடு வளர்க்கணும்னா சொல்லுங்க, நான் ஒரு மாடு உங்களுக்கு பரிசா தர்றேன். கண்டிப்பா நாங்க சந்தோஷம். உங்களை சந்திச்சது மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி. நீங்க மாடு எடுக்கிறவங்க கூட ஒரு மாடு ஃப்ரீயா தரேன். கண்டிப்பா நாட்டு மாடு அழியக்கூடாதுங்கிறத நான் முனைப்பா இருப்பேன். கண்டிப்பா. தேங்க்ஸ்.